ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே அனிமி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான கெமனோ ஜிகன் சீசன் 1ல் எபிசோட் 1 தான். ஓப்பன் பண்ணோன்னா யாட்டோரங்கிற ஒரு பையன் அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வரதான் காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு யாரோ இப்போ ஒரு டோக்கியோலேருந்து ஒருத்தர் வர போகிறாராம். அதை சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சீனை போட்டுட்ருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்களாம் அவரை பார்க்கவே வரக்கூடாதுடா அப்படிங்கிறான். அப்படியே டோக்கியோலேருந்து வந்த அவரோட கார் பஞ்சர் ஆகி போய் கிடக்கு. அவரை வர சொன்னவங்க யதார்த்தமாக அந்த பக்கம் வந்தவுடனே அவங்களோட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவர்கிட்ட அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய டெட் பாடிஸ் உழுகுது, அதெல்லாம் டக்குன்னு அழுகி போயிட்டுருக்கு. இதெல்லாம் மனுஷங்க பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இது ஏதாச்சும் ஒரு மிருகத்தோட வேலையாக இருக்குமா? பசங்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க தான் நான் சொல்லவே இல்லை. கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த ஆள். அப்படியே அவங்க வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டிடெக்டிவை. எனக்கு தெரிஞ்சவங்கள விட்டு உங்கள் காரை சரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அவர் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. பசங்களா நில்லுங்க. இவர் பாவம் கூப்பிட்டோன்னே அவங்களாம் ரொம்ப அலையடிச்சு வராங்க. இவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து ஹாய் சொல்கிறாரு. அவனும் வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அவன் மட்டும் ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே இருக்கான், இன்றைக்கி என்ன லீவு போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவர் கேட்குறாரு. அவனை பற்றி உங்கள்கிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இந்த லேடியோட வீட்டில் தான் இவர் இருக்கிறதுனால அவரும் இங்கே குளிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்களோட பையனை இவரை கவனிச்சிக்கிறதுக்காக, இந்த டிடெக்டிவ் கவனிச்சிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்றாங்க. அவனும் உங்களுக்கு நான் முதுகு தேய்ச்சி விட்றேன்னு சொல்லி தேய்ச்சி விட்டுட்ருக்கான். அப்புறம் என்னோடய அம்மா உங்களை நல்லா கவனிச்சிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் காரை பார்த்துட்டு அப்படியே அலண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் நம்ம அந்த வயலில் வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறாரு. யார்? டோரடாப்போவை பற்றியா? டோரடாப்போவா ஒரு அழுக்கான பையன் தானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், அவன் மேலே எப்பயும் ஒரே அழுக்காக தான் இருக்கும், அதனால தான் அவனுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்கோம். ஓ, நம்ம ஹீரோ கச்சப்பட்ட பேராடா இது. அவங்க அம்மாட்ட போயிட்டு இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தானே அவன் உங்கள் பையனா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லி அவனும் எட்டி பார்த்தா இல்லை, இனிமேல் அவனுக்கு பதிலாக அந்த நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் போய் அவரை போய் குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு க்ளீனாக அப்படியே போய் அவருக்கு சாப்பாடெலாம் வச்சு கொடுக்குறான். அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தம்பி என் ஞாபகம் இருக்கா, நேற்று கூட நான் உன்னை வயலில் பார்க்கும்போது ஹாய் காமிச்சேனே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு போகிறான். ஆக்சுவலி நான் ஒரு டிடெக்டிவ்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஆமாண்டா தம்பி, நீ அந்த வயலில் தானே வேலை பார்க்குற, அங்கே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வித்தியாசமாக ஏதாச்சும் பார்த்துருக்கேன்னு நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோவை எதுவும் எதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாமா, ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கும்போது யாரும் சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூட மாட்டாங்க அப்படின்பாங்க. பரவாயில்லடா தம்பி, நீ என் கூட பேசு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நானும் டோக்கியோவில் இருக்கும்போது பொண்ணுங்கிட்ட போனால் எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப மாதிரியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விளாம்படியாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சோம். அந்த பொண்ணுங்களை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த லேடி யார்ட்டையும் சொல்லலைனாங்க அப்படின்னு நம்ம அந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம ஹீரோவுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, அந்த பணத்தை மொத்தத்தையும் கொடுத்து நம்ம ஹீரோவை தான் புதைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அதோட வகுத்துக்குள்ளெல்லாம் கிழிச்சு கிடந்துச்சான். அதுவும் அது ஃபுல் மூன் டே அன்றைக்கி மட்டும்தான் நடந்துச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்த்து பரவாயில்லையா கண்ணா, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன், இன்னும் ஃபுல் மூன் டே வரதுக்கு 5 நாள் இருக்குங்கிறாரு. அவர் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க இந்த மேடம் பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம ஹீரோ அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால அவன் இந்த 5 நாள் உட்காந்து அவனுக்காக உதவி பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த லேடியோட பையன்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், டோக்கியோலேருந்து வந்தவர் ஏன் உன்னை விட்டு அவனோட சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. டோக்கியோவில் நிறைய விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் முட்டாளங்களும் இருப்பானுங்கன்னு தெரியுது அப்படின்னு அந்த யாட்டோங்கிற பையன் சொல்கிறான். இப்போ அந்த டிடெக்டிவும் நம்ம ஹீரோவோடையே சுற்றி நல்லா அந்த ஊரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க காட்டுக்குள்ளே போகும்போது வந்த ஒரு போரை அசால்ட்டாக நம்ம ஹீரோ வெட்டி கொள்கிறான். அடுத்த நாள் அந்த டிடெக்டிவும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்களாம் எப்படா ஸ்டாமினா குறையாமல் வேலை செய்கிற, என்னாலாம் முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்கிற செயினை பார்த்து இது என்ன செயின்னு கேட்கும்போது, நான் என்னை கண்டுபிடிக்கும் போது இது என் கழுத்துலேயே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோ. இது என்னோடய பேரண்ட்ஸுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன், என்னை வேண்டான்னு சொல்லி இங்கே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த கல்லை பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ் இது ரொம்ப ரேரான ஒரு லைவ் ஸ்டோனுங்கிறாரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த கல் உங்ககிட்ட அவங்க அப்பா அம்மா விட்டு போயிருக்காங்க, நீ அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானவன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டிடெக்டிவ், உனக்கு உங்கள் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்கா, நான் ஒரு டிடெக்டிவ் தான், ஸோ என்கிட்ட நீ கொடுத்து நான் கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவை இது நாள் முடியும் நான் அப்படி யோசித்தது இல்லை, ஆனால் இப்போ பார்க்கணும் தோணுதுன்னு சொல்கிறான். இப்போ ஃபுல் மூன் டேவும் அடுத்த நாள் வந்துடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த யாட்டோருங்கிற அந்த ஓனரோட பையன் வரான்.
என் வாழ்க்கையில் நீ ஏன்டா குறுக்க வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மாவே உன்னை வளர்க்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மாவே உன்னை வேணாம் தூக்கி போட்டு போனாங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் என்னை வேணாம் தூக்கி போட்டு போகல அப்படின்னு சொல்கிறான். இந்த கழுத்தில் இருக்க செயின் உன்ட்ட இருந்துச்சுன்னா நீ முக்கியமான ஆயிடுவியா அப்படி சொல்லி அந்த யாட்டோங்க பையன் அந்த செயினை பிச்சு போடவும் நம்ம ஹீரோ சும்மா மான்ஸ்டர் மாட்ட மாறிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னை விட்டுருடா சாமி, ஐயோ விட்டுரு, ஐயோ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலையடிச்சு போகிறான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டோனை இப்போ எடுக்கணும் சொல்லி எடுத்து எப்படியோ நார்மல் ஆகிட்டான். அப்போ அந்த டிடெக்டிவும் நம்ம ஹீரோவை தேடி வந்துக்கிட்டே இருக்கார். நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு தெரியாமல் தேடிகிட்டே இருக்கார். ஹீரோ ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அந்த அனிமல்ஸ்லாம் கொல்கிற மான்ஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிடெக்டிவ் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு டேய் கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நான் இப்போ காமிக்க போகிறது உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி அவர் முதுகில் இருக்க வாழை காமிக்கிறாரு. இந்த உலகத்தில் மனுஷங்களோட சேர்ந்து மான்ஸ்டர்ஸும் வாழுது. அதெல்லாம் நம்ம கெமோனோன்னு சொல்லுவோம். நீ வந்து ஒரு ஹியூமனுக்கும் ஒரு கூலருக்கும் பிறந்த ஒரு பையன், உடம்புல ரத்தமே இல்லாத டீமன் டைப்பை சேர்ந்தது தான் நீ, நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கன்னை வர வச்சு காமிக்கிறான். பார்த்தியா இதான் என்னோடய பவர், உன்னோட மான்ஸ்டர் உருவத்தை காமிக்காமல் அந்த லைஃப் ஸ்டோன் தான் உன்னை பாதுகாக்குது அப்படின்னு அவன் இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். அந்த மிருகலாம் செத்ததுலாம் நீ காரணம் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு மான்ஸ்டர் அந்த அப்படின்னு நம்ம இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோட்ட சொல்கிறார். அப்போ யாட்ரோ தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வாய்க்காலில் விழுந்தப்போ அவன் தலையிலேருந்து ரத்தம் வராமல் அது பதிலாக வெள்ளை கலரில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு சொறி நாய் வருது. அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாய் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்கவும் அவன் டக்குன்னு அதோட கழுத்தை வெட்டி போட்டுடுறான். அப்போ இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மேலே பார்த்தா ஒரு சரியான ஒரு பயமான மானு. எம்மா என்ன பெருசு! அந்த மானம் கண்ணா பின்னான்னு அடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த டிடெக்டிவ் கன்னை வச்செல்லாம் சுட்டு பார்க்குறேன். கழுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அதுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ அது வாய்க்குள்ளே கையை விட்டு நங்குன்னு கழுத்தை பிச்சு எடுத்துட்டான். அந்த டிடெக்டிவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓகேப்பா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ யாட்டோருக்கு நான் மான்ஸ்டர் தெரிஞ்சு இனிமேல் எந்த அனிமல்ஸ் செத்தாலும் என்ன தானே எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இனிமேல் எங்கே போகிறது நம்ம ஹீரோ கேட்குறான். டோரடா போ, அவங்க என்னை வர சொன்னதே உன்னைக்குள்ளே தான் சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி கன்று காமிக்கிறான். உன்னோட அம்மா தான் என்னோடய கிளைண்ட், நீ ஒரு மான்ஸ்டர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இந்த லேடியோட அக்கா, அதாவது உன்னோட அம்மா உன்னை கொடுக்கும்போதே நீ ஒரு மான்ஸ்டர் சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் உன்னை வளர்த்துருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நடந்துக்கலாம் நீ தான் காரணம்னு நினச்சி தான் அவங்க உனக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஓன் தப்பு இல்லை, வேறு ஒரு அனிமல் தான் கொண்டிருக்காங்க. ஆனால் இதவே நான் உண்மையை போய் சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை. ஓ அப்படியே சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக நிற்கிறான். டிடெக்டிவ் கேட்குறாரு, நீ உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னை சொட்டு கொள்ளுங்க அப்படிங்கிறான். அச்சோ என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னடவே இந்த பையனை கொண்டுட்டேன்னு சொல்லும்போது அந்த அம்மா ரொம்பவே அழுகுறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த டோரோட அப்பா உங்கள் அக்கா பையங்கனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படியே நானே எடுத்துக்கிறேன் போகிறாரு. அப்புறம் ஆமாம் உனக்கு இந்த இது ஹீலிங் ஆயிருன்னு தெரியாதா அப்படின்னு யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா தம்பி எந்திரிச்சியா, இந்தா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோ நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு கேட்கும்போது கெமோனோலாம் அவ்வளோ சீக்கிரம் இறந்து போகாதுன்னு அவர் சொல்கிறாரு. இனிமேல் நீ ஒரு கூட டக்குன்னு ஹீலிங் ஆயிடுவேன், மற்றவங்கள பொறுத்த முடியும், டோரோடாபுங்கிறவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம 2Kல இருக்கோம்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் லைட்டை ஆன் பண்ணால் ரூம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. உனக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயர்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாரு. மனுஷங்களுக்கு நம்மளோட மான்ஸ்டர் ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி சென்ட் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நீ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட உண்மையான நம்பிக்கை கேட்குறாங்க. என்னோடய நேம் காபனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இனிகாமி பீட்சா ஆஃபரில் போகிறான், அதுவும் 25 ஆஃபர்ஸோட. யாரா இவன்? இவங்க 2 பேர்த்த காமிக்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.